இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் மேல் விசாரணை நடத்த கோரிய மனு மீது ஜனவரி 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜனவரி 21ஆம் தேதிக்குள் இந்த மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி புகார்தாரரான முன்னாள் சபாநாயகர் காலமுத்துவின் தம்பி நல்ல தம்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வேலைக்காக பணம் கொடுத்தவர்களை அழைத்து 70 லட்சம் ரூபாய் வரை திருப்பி கொடுத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என மிரட்டல் விடுத்ததாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பணத்தை திருப்பி கொடுத்தது, சாட்சிகளை மிரட்டியது தொடர்பாக ஆதாரங்களுடன் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்ததாகவும் அதில் மேல் விசாரணை நடத்த கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட குற்றப்பிரிவிடம் அளித்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் அதனை பரிசீலித்து மேல் விசாரணை நடத்தி விரைந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய மாவட்ட குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சி வேல்முருகன் ஜனவரி 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியையும் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.